கலர்ஃபுல்லான ஷர்ட்டு சைனா மார்க்கெட்டுக்கு வந்து போகிறோம். 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக போட்டுக்கொண்டு போகணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தா இதில் நல்ல கலர்ஸான ஷர்ட்டுகள் இருந்தது. அப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். மலிவாகவும் இருக்குது வந்து பார்த்த லெவலில். ஓகே, 160 பாத் அப்படின்றக்குள்ள இப்படி வாங்கின நாட்டு காசுக்கு ஒரு 1500 ரூபா. இது 250. அப்படியா? 250 ஐயா? 250 அங்கால என்ன கர்மமோ தெரியல. சரியா? 250 பாத். 250 ஐயா? ஓ ஓ, எடுங்க. அப்படியா? ஆமா. ஓ, அண்ணா வந்து சொல்றாரு இது வந்து வெயிலுக்கு சட்டப்படியா இருக்கும் இந்த ஷர்ட் அப்படின்னு சொல்லி. ஆனா சொப்டா இருக்கு, உடம்புக்கு வந்து சொப்டா இருக்குது. வெயிலத்துக்கெல்லாம் நல்ல பேர் புறா சொல்லக்கூடாது. வித்தியாசம் காட்டுது. ஓ, வித்தியாசம் காட்டுது. பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க வலிக்கிடுவோமா? வலிக்கிடுவோமா? ஒரு மார்க்கெட் ஒன்று பாக்குறதுக்காக கலர்ஃபுல்லா வலிக்கிட்டு போறோம். ஆனா ஒரே கலர்ல நீங்க அடிச்சிட்டீங்களே. அதான் சொன்ன 3 பேரும் ஒரே கலர் அடிச்சா நல்ல வடிவாயிரும். நானும் போட்டிருக்கலாம். அப்படியா? என்னன்னு சொல்ற அந்த என்ன விஜய் படத்துல அப்ரோசிட்டி. அப்படியா? இல்ல ஆனா நல்லா இருக்கு பாத்தீங்களா. நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த ஷர்ட் எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கா இல்லையா? எங்களுக்கே ஒரு புத்து உணர்வா கொடுக்குது. நம்ம சரியான ஒரு உணர்வை கொடுக்குது. காலப்போக்குல நானே மாறிடுவேன் எனக்கே பயமா இருக்குது. ஓ, மாறிட்ட மாதிரிதான் இருக்கு. வருது இல்ல. இந்த மார்க்கெட்ல வந்து ஒரு கடை ஒன்று இருக்கு பாருங்க. இந்த செடிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த செடி வச்சிருந்ததால யாழ்ப்பாணத்துல ஒரு வீட்டுல போய் பிடிங்கினவங்க அது தெரியாமல் அதை பூக்கண்டு நட்டு சொல்லுதல். செம்பருத்தம் இல்ல, உண்மையாவே அந்த முத்தத்துல வச்சிருந்தபடியா தெரியாதான் வச்சிருக்கும். அப்படி இருந்தாலும் தெரிஞ்சு சந்தோஷமா விட்டு கொண்டு இருக்கிறாங்களே. முன்பக்கத்தால ஒரு காட்டுறாங்க எல்லாம் ஒண்ணுதான். இந்த செடி யாழ்ப்பாணத்துல இருந்து அங்க ஒரு செடி பெரிய பந்தோபஸ்து பாதுகாப்போட போய் புடுங்கின ஒரு செடி. இது என்னவா இருக்கும்? இதை இங்க மார்க்கெட்ல விற்கிறாங்க. ஒரு பெரிய அளவுல என்னடா இந்த உலகம் எப்படி போய்க்கும், எதை நோக்கி போய்கொண்டிருக்கேன். தடை ஒரு நாட்டுல ஒரு கொண்ட தடை செய்திருக்கிறாங்க, இன்னொரு நாட்டுல அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்ட ஒரு அழகான ஒரு கடை ஒன்று வச்சு ஒரு ஒளிச்சு மறைச்சு வித்தா கூட பிரச்சனை இல்லை. இவ்வளவு ஒரு பப்ளிக் பிளேஸ். வந்து சுவிங்கம், பவுக்கம், டோபி, கண்டோ, சாக்லேட் சகலதுங்கள் எல்லாம் அந்த கடை இருக்கு. ஆவணங்கள்ல வந்து இப்ப போத்தல்ல சாராயம் அது இதுகள் எல்லாம் இருக்குதானே. அதுகளோட கம்பையா பண்ணைக்குள்ள அதுகளைத்தான் தடை செய்யணும். அதை தடை செய்யணுமா இதை தடை செய்யணுமான்னு சொல்லி பார்த்தா இதை தடை செய்ய வேண்டிய அவசியம். இது வந்து இன்றைய நேற்று இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு நேற்று இப்ப வந்த விஷயம் இல்லை. மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதுக்கு பிறகு அல்கஹால் விற்பனை, இப்ப சாராய விற்பனை ஒரு அரசாங்கத்துக்கு வந்து பெரிய லாபம் தர்ற ஒரு விஷயமா இருக்கிற எல்லா நாட்டு அரசாங்கத்துக்குமே லாபம் தர்றது விஷயமா இதா இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சாராய விற்பனை. அந்த சாராய விற்பனை மேலோங்கணும் அப்படின்னு சொன்னா இதுகளை மாதிரியான விஷயங்களை வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். இந்த கட்டுப்படுத்துறதுக்காக இதுதான் உண்மையான உலகத்துல உள்ள ஒரு விஷயம். இந்த வடிவா எல்லாருமே தேடி வந்து பார்த்தா தெரியும். சாராயம் வந்து கூடாது. அல்கஹால்ல வந்து பவர்ஃபுல்லான அல்கஹால் எல்லாம் விற்பனை இதுல விற்பனைக்கு வந்து இருக்குது. சாராயம் வந்து எல்லா இடத்துலயுமே விற்பனைக்கு இருக்குது. ஆனா இதை வந்து ஏன் தடை செய்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதால வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா சாராயம் விற்க இயலாது. வியாபாரம் இங்க வந்து சாப்பாடு கஞ்சா இதை வந்து சோறு இல்ல. அரசாங்கம் தடை பண்ணக்கூடிய முக்கிய காரணம் அதான். என்ன இது அவனவன் வீட்டுல நட்டு பயன்படுத்த துவங்கிடுவான். அப்ப அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. சாராயத்தை நாங்க வடிச்சு கொண்டு இதுதான் உண்மையான ரகசியம். இதை வந்து அனுமதி கொடுக்கக்குள்ள எல்லாருமே இதை வீட்டுல வச்சு ஒரு கண்டை வச்சுட்டு எடுத்து பயன்படுத்த வலிக்கிட்டுருவாங்க. பயன்படுத்த வலிக்கிட்டா வெளியே வந்து சாராயம் விற்க இயலாது. அதே மாதிரி அரசாங்கமும் இதுல வந்து லாபம் பார்க்க இயலாது. அதுதான் பிரதான நோக்கம், தடை செய்திருக்கிறதுல நோக்கம். மற்றபடி இது வந்து இது ஒரு பாதிப்புக்குள்ளான இல்லை. இது ஒரு மூலிகை. அப்பா இது ஒரு பாதிப்புக்குள்ளான விஷயம் இல்லை. இது சட்னி இல்ல. அதான் அடுத்தடுத்த விஷயத்த வந்து பாப்போம். இப்ப இங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நாடு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்து சுதந்திரம் என்று சொல்றதுக்கான காரணமே அந்த எல்லா விஷயங்களையும் வந்து எது எது தேவையோ அதை நம்ம இருக்கலாம். இப்ப யாரும் தேவை தனக்கு பத்திரம் இருக்கிறான்னா அடிமையானவன் இருக்கிறான்னா அவன் பத்திட்டு போவான். இப்ப இதை சொல்லி இருக்கிறோம். அடுத்த கட்டமா அவரை வச்சு பத்தி சாப்பிட்டு பார்க்க கொடுக்க எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்ல இறங்கின கையோடய கம்பு முறிச்சு அடிப்பாங்க.
இல்ல இல்ல அத நான் இப்ப ட்ரை பண்ண போறோம் ஐயா வச்சுட்டானா இப்ப என்னெல்லாம் டெஸ்ட் வைக்க போறாங்க. கஞ்சா டோவில இருந்து கஞ்சா பௌக்கம் சகலதும் இருக்கு. ஓ இங்கே வந்து கஞ்சா சோடா, கஞ்சா பவுக்கம், கஞ்சா தண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாமே கஞ்சாவில் வெரைட்டியாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பவுக்கம், குச்சி தூள், சாப்பாட்டுக்கு போட்டுன்ற சகலம் நிறைய ஐட்டம் உங்களுக்கு ஒன்று இந்த கடையை கொண்டே காட்டலாம். நாங்கள் ஒரு டாக்ஸி ஒன்று பிடிச்சி ஏற போகிறோமா? சூப்பர் சூப்பர் சூப்பரா. இங்க வந்து டாக்ஸி பிடிச்சிட்டா சில வேலை இப்ப வெளிநாட்டுக்காரன்டா இது செய்யறாங்க, மீட்டர் ஒன் பண்ண மாட்டாங்க. ஓ ரேட்டை போட்டுக்கு எங்கட இடத்துலயும் அந்த மாதிரி விளையாட்டு இருக்கு, இங்கேயும் அந்த மாதிரி விளையாட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கடா ஏமாத்துறதுக்கு பாக்குறாங்க. ஓகே பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க அண்ணா வந்து ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற ஒருக்கா போய் பாப்போம் அண்ணா என்னென்ன தான் காட்டுறாருன்னு. அங்க என்ன மாதிரி அங்கത്തെ நிலப்பாடுகள் எப்படி இருக்குன்றத போய் அதுல சந்திச்சு அதுல பாப்போம், ஒருக்கா பாப்போம், ஓடி பாப்போம். இன்றைக்கு எங்களோட நாளை வந்து நாங்க இங்க இருக்கிற நாள் முழுக்க பிரியோசனமான நாட்களா மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறோம். அதனால வந்து முடிஞ்ச அளவு முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் இது ஒரு பார்க்கக்கூடியதையும் தெரியப்படுத்தக்கூடியதையும் தெரியப்படுத்துவோம். என்ன கொண்டு உடனே இறைச்சி கடையிலான் இறக்கி விட்டுரு சொன்ன மாதிரி சொன்ன நாங்க போய் பார்த்தா தான் தெரியும். சரி பாத்துருவோம் என்னதான் இருக்குன்னு பாப்போம். என்ன மார்க்கெட்? சைனா மார்க்கெட். பேட்டரி சைக்கிள் இது எல்லாம் மோட்டர் தானே? அதான் மோட்டர் தானே, பேட்டரி அமர்த்த மோட்டர்லாம் தானே சுத்தம் சிண்டு அப்புறம் என்ன டிசி மோட்டர். 590 லைட் ஐட்டம் எல்லாம் கம்ப்ரேசர் மோட்டர். இதுதான் லைட்டு. சரி சரி சரி. இங்க வந்து இப்ப இந்த பொருள் எடுத்தாலும் சைனா பொருளா இருந்தாலும் அதுல தரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கு ஃபில்டர், டெலிஃபோன், சிசிடிவி, பிளம்பிங் ஐட்டம். அந்த ஷவர் வேண்ட சொன்னவன் என்னென்ன வேண்ட போறாங்க? நாங்கள் இப்ப லைட் ஒன்று பார்க்கணும். லைட் உங்களுக்கு லைட்? ஆமாம், டோர்ச் லைட். அந்த கொஞ்சம் ஹெவி டியூட்டி லைட் ஒன்று பார்க்கணும். அந்த அவசரத்துக்கு ஆக்களை அடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி வருது இல்லை ஒரு லைட் வண்டி. இப்போ கொட்டன் மாதிரியும் பயன்படுத்தலாம், அப்படியும் இருக்கு. ஓ அந்த லைட்டை வண்டி வைங்க. என்னடா ஒரு அதான் நடக்க போதா எவ்வளவு அதால நான் தான் வேண்டதோ தெரியல. நீங்கள் அதுக்குத்தான் வளைவாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தான் நான் சந்தேகப்படுறேன். என்ன இதெல்லாம் இது வாட்டர், ஸ்வீட் வாட்டர் சிஸ்டம், தண்ணி ஃபில்டர், ஸ்வீட் வாட்டர். இது இது தங்க முலாம் பூசினது.
தங்கமுலாம் ம். அந்த ஒரு பாட்டுல இருக்குல்ல, தங்கமுலாம் பூசி வந்த ம். அங்கமொரு அழகு, அந்த விரல் மோதுகின்ற விரல்கள் அழகு அழகு, நீ நடந்தால் நடை அழகு, இதெல்லாம் வாகனங்களுக்கு வர்ற கேமராவும். ம், 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 ம். 35 ரூபா 40 ரூபாய். ஐயா வந்தாச்சு. இதெல்லாம் ஃபோக்கஸ். புதிய இடைகளுக்கெல்லாம் பார்ப்போம். என்ன நீத்து என்ன இல்லையா? இது பல்ப். พี่ครับอันนี้เท่าไหร่ครับราคา Biasa. อันนี้เท่าไหร่ครับ 50 บาทค่ะ 50 บาท50 บาทราคาที่โรงพยาบาลนาฬิกา என்ன ไลท์ எவ்வளோ? ประมาณซื้อก็ลดประมาณเท่าไหร่ประมาณ30 ตัว20 ตัว30 100 นึงลดได้ไหม ให้ไปหลอดหนึ่งที่38 บาท 38 บาทได้ไหม என்னய்யா டோர்ச் லைட்டாக இருக்கிறீங்க? லைட் அது என்ன அவ்வளவு பெரிய இது கேமராவா லைட்ஸுகளா? இது மின்னி மின்னி எரியிற லைட்டா? அது லைட் அந்த ஃபோக்கஸ் அப்படி அந்த சுழண்டெறிகிற கண்ட்ரோல்கள் அது அந்த 400 வாட் போட்டிருக்க வந்து கண்ட்ரோல் செக் பண்றவங்களுக்கு அந்த லைட்டுகள் இல்ல காட்டுறவங்களுக்கு இல்ல இல்ல அது இல்ல அது வந்து லைட் இப்படி கலர் கலர் இது 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 எவ்வளவாம்? இது எவ்வளவாம் அப்படி எவ்வளவு? அன்னிதாளா இதுตัวนี้ 500 500 இது 500 பாத் பாத் இந்த லைட்ஸ். ஆனா இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன? ஒட்டி உரிச்சு போட்டா ஒட்டி வரும் வீட்டு உள்ளுக்கும் டெக்கரேஷன் கொடுக்கலாம் பானத்தும் கொடுக்கலாம் நல்லா இருக்கு மேல. ம். பிரச்சனை இல்லை, அப்புறம் யோசிப்போம். சரி எல்லாத்தையும் இருக்கா பார்த்துட்டு வாங்க முதல்ல லைட்டை பார்க்க. எத்தனை கேமரா வருமாம்? எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ்? นี่950 ฮะ 950 เอาเลย50 என்னவா? ตัวนี้มีจอ 950 இது 950. 950 பாத். இது பான கேமரா இல்ல அப்ப இதுல சும்மா இதுல கொண்டு போற கேமரா செல்ஃப்.อันนี้โหลดได้ไหม ใช้กี่ตัวครับ นี่ เอากี่ตัวคะ ఇదిพ็อกเก็ตகேமரா เขาเก็บ เอาโหลดปิด குவாலிட்டி ஓகே குவாலிட்டி ตัวอะไรครับ มีถาม ஜிபி எத்தனை ஜிபி? quality PP என்ன quality? GP เยอะ มีติดว่า อันนี้ powerful อันนี้เท่าไหร่ อันนี้เท่าไหร่ ถ้ามีจอก็ 1,000 ถ้วน ไม่ใช่เลย อะไรพิกเซลกล้องเหรอ ใช่ power เท่าไหร่ ต้องลบ power เท่าไหร่คือหมายถึงแบตเตอรี่เท่าไหร่ใช่ไหม แบตเตอรี่ด้วยแล้วก็กล้อง 6 ชั่วโมง 6 ชั่วโมง 4K กล้องอ่ะ 4K โอเคகுவாலிட்டி 4K เป็นแรง wide screen யூடியூப் வீடியோ เนี่ย วิดีโอ อยู่เล่น you กับวิดีโอ input memory card no have อิน memory ทูเมมโมรี่ card ก็เล่นกับวิดีโอ மெமரி கார்டு. อินทูเมมโมรี่ก็เล่นกับ designer have memory card อันนี้ไม่ได้ใช้นะ ไอซีไต้หวัน อันนี้ลูกชาย தாய்வான் தேவான் ชิ நல்ல ปไทยเองลูกชาย நல்லா இருக்கு. อันนี้ นั่นแหละ ไม่ได้ไทยแลนด์ก็ใช้นานหรือเปล่า ไม่มีไทยเลงหรอก ไม่มีหรอ นี่อะไร பொட்டு சின்ன பொட்டா அப்படி. அப்படி வராப்பா போட்டி ம். இது வந்து ஜானைக்குரிய லைட் தான் இல்ல இல்ல இது சரி வராது. அதுல அந்த பொட்டா பிடிக்குமாப்பா இஞ்சர் இப்படி தானே அப்புறம் இஞ்சர் இப்படி லைட் இஞ்சர் இப்படி லைட் எல்லாம் சாவும். ஆனா இதுக்கு நான் கரண்ட் சோலார் லைட்டு நல்ல லைட் இது வந்து யானை கிடைக்கக்கூடிய லைட் ஏன் சொல்லுங்க இங்க பாருங்க இப்படி அடிச்சா அடுத்த 3 போயிடுது இப்படி அடிச்சா யானைக்கு ஓடும் யானை ஓடும். ஜோமி நான் சொல்றேன்னா சின்ன பொட்டா பிடிச்சா தான் தூரம் போகும். இதர் குறிப்பிட்ட தூரத்து இல்ல இதுல போன் சார்ஜ் பண்ணலாம் சோலார் இருக்குது சோலார் இருக்கு சோலார் சிஸ்டம். இந்த பொட்டு இங்கே சார்ஜர் பி அடி கொம் 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 கொம்
அதெல்லாம் அகலமாத்தான் பிடிக்கும். அதுல பொட்டு சின்னனா இருக்கு. அதுக்கு வராதப்பா. காட்டுறேன் பாருங்க. இப்படி இங்க இங்க பாருங்க. இப்படி பிடிக்கும். அவ்வளவுதான் பண்ணும். இல்ல இது மீமே இது இவ்வளவு அடக்க வேண்டாம். தனியா இது மட்டும்தான் போகணும். லைட் மட்டும் எதுல கிடந்த இதுல வந்து இதே மாதிரி போட்டு சின்னனா பிடிக்கணும். குவாலிட்டியான லைட்டா இருக்கும். அதுதான் விஷயம். பொட்டு 133 ரூபா அந்த பல்ப் சோடி. 33 ரூபாயா? அங்க எல்லாம் 100 ரூபா 150 ரூபாய். பொருட்களை பார்த்துட்டா எதை வேணும்னு தெரியுமா? அப்படியும் ஒரு பிரச்சனை உண்டு. ஒரு அப்செட்ல தான் இப்ப இருக்கிறேன். இதுவே தனித்தனியா கடை வச்சிருந்தாங்கடா இந்நேரம் எடுத்துட்டு விட்ட வரும். வச்சுதான் இருக்கிறோம். இந்த லைட்டுகள் உண்டும் அப்பளவு எவ்வளோ 350 ரூபா. 330. சூம் இருக்கு முன்னுக்கு. ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு பொருளை வந்து வித்து கொண்டிருக்கீங்க. நீ இருப்பா. ใช่มันคือได้เหมือนกันเนี่ยபுரியல இந்த போட்டு தான் எங்க அதை இருக்க வேண்டி இஞ்சால பிடிங்க முன்னுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கூறாக்கு. அதுதான் என்ன மாதிரி நீங்க தேடுற பொருள் கிடைக்கவே இல்லையா? கடல்ல பைக்குகளை போடலாம். இது ஒரு தராசு எடுக்கணும். வாங்கலாம். இந்த வேயை பிடிச்சிருக்கா தராசு எடுக்கணும். சைனா மார்க்கெட். இது இந்த இது பைக்குக்கு போடலாம். அப்ப இந்த பல்புகள் கொண்டு போனா வெளிச்சமா இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் போடலாம். இதுகள் என்ன விலையன்று அனி மோசாய் சைடே மோசாய் இங்கதான் போனோம். இது வானவல்ப எங்களுக்கு வோல்டேஜ் என்றா நாங்க போடலாம். எவ்வளவு நடத்து போடுறோம். இல்ல இது வேற அது வேற. நான் கேட்டோம் இது வேற. அது என்ன விலையா? அன்னி சொல்ல 2000 பாத். 2000 பாத். அதுதான் 20,000 ரூபாய்க்கு போடுவான்டா. வாங்கய்யா. பல்பு பார்க்கட்டும். இல்ல அது பார்த்து கொண்டு அப்படியே போவோம். அதுக்காண்டி அதே பார்த்து கொண்டு இருக்கிறது. இது என்ன சீடி விற்கிற கடையோ? கார்ட்டூன் சீரியல் இங்க வருங்க. எங்களை எப்படி காட்டுது? சிசிடிவில நாங்க வந்து எங்களோட கலர் ஷர்ட்டுக்கு தானே ஐயா காசு. அதுதான் எங்களை இப்ப காட்டு. லைட்டையும் பாப்போம். எங்க போறீங்க? இதுக்குள்ளால போயிட்டு அப்படி லைட்டை பார்த்துட்டு வரும். அது ஒரு நாளை நடக்கும் தானே அவசரப்படுவோம். இதுவும் என்ன மாதிரி சாமான்கள்? இது கடை தானே, தனித்தனியா கடை தானே கொடுத்துருக்குறான் என்ன ஒருத்தருக்கு. இது இவளுக்கு இந்த இதுக்குள்ள இவைக்கு வாடகையா இருக்கு. கிளீனிங்குரிய பொருட்களாக அந்த அது எல்லாம் கிடக்கு. அது ஒரே இப்போ ஒரு மார்க்கெட்டுக்குள்ள அப்படித்தான் இருக்கு. ஒண்ணுமே செய்யல. சூப்பர் சூப்பரா. ஓ நைஸ் நைஸ். என்னவா என்ன அக்கா சொல்றா? கத்தி கேக்குது. என்ன அக்கா சொல்ற? ஏசி வருது என்ன இங்கேயும்? ஏசி தான். எங்க சூழ்ச்சியே காண இல்லை. எவ்வளவு இல்லைங்க போடுறது இல்லை. இந்த யூஸ் அடிச்சு குடிக்கிறது 900 பாத் அப்படின்னு சொன்னா 8500 ரூபாய் கிட்ட வருது எங்களை காசுக்கு. இது சரி இப்படி வச்சு போட்டு ஜூஸ் அது இது அடிச்சு குடிக்கிறதா? சார்ஜ் இல்லைங்கடா.
லைட் ஒன்று தேடி திரியிறம் ஒரு இடமும் லைட் சிக்குது இல்லையே, அதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்குது.อันนี้ใส่ถ่านค่ะเป็นถ่าน அண்ணன் கேட்கிற அந்த லைட் வந்து சரியில்ல. இதெல்லாம் கூட கோட்டை இடையில பிரிச்சுட்டாங்களே, என்ன இது எங்களுக்கு சரி வராதுண்ணே. எங்களுக்கு எங்களுக்கு குடும்பத்தை பிரிக்கிற லைட் வேணும். அந்த மாதிரி வேணாம். งั้นใช้ชาร์จค่ะ சைனா மார்க்கெட் அதே வந்து பாத்தீங்கன்னா இங்க வாசம். இது என்னது? இதே ஏசியோ ஐயா? இது ஒரு ஏசி தான். இந்த வீட்ல யூஸ் பண்ணக்கூடியது. நீள வச்சு இல்லையா? இது என்ன சாமான் கேளுங்க. இது என்ன சாமான் கேளுங்க. ஃபேன் கூலர் ஃபேன். ஆனா கூலர் இப்ப எங்கட ஏரியாவுல விக்கிறாங்க சம்பந்தமே இல்லாத கூல். ஆனா இது கூல் நல்லா கொடுக்குது மேலால. வேண்டி கொண்டே வச்சா பயனா இருக்கும் போல. ஏசிக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏண்டா அந்த தண்ணிய வந்து பேப்பர் ஆக்கி தண்ணிய வந்து ஆவியாக்கி இதுல கூலா கொடுக்குது. ஏசியில ஒரு ஃபீல் கிடைக்குது இதுல இருந்து வர்ற காத்துல. ஏன்னா வட்டமா பிடிச்சாதான் நான் எடுப்பேன். உண்மையிலேயே ஏசியில ஃபீல் கிடைக்குது ஐயா. வேண்டிட்டு போகலாம். என்ன விலையாம் இது? 190. என்ன மேல தண்ணி ஊத்துறது? உண்மையிலேயே வகைக்கு சட்டப்படி இருக்கும். சார்ஜர் இந்த கூலிங்னு சொல்லி விக்குது. ஆனா கூலிங் ஏசி தான். ஏசி இல்ல, ஃபேன்ல காத்து விட்டு தண்ணி வருது. ஏசி கரண்டோ டிசி கரண்டோ வாகனத்துல சார்ஜர் சார்ஜர் அப்ப டிசி தான். சூப்பர் சூப்பர். அனில் பதலி மை டாக்ஸியா பையா இது கரண்ட்ல தான் இயங்குது. நல்லா இருக்குல்லோ. காத்து படம் உங்களுக்கு குளிர்தா இல்லையா? ஒரு சின்ன ஒரு பீல் ஒன்று இருக்கு. அதான் சரி பாப்போம். வேண்டுவோம் அதை பிறகு பார்த்து. அடுத்தது என்ன பார்க்க போறோம்? என்ன அடிக்க பவுரெல்லாம் கிடக்கு. இன்னைக்கு ஒரு சாவி செட் கிடக்கு. கத்தரிக்கோல் கிடக்கு. ஸ்க்ரூ டிரைவர். சைனா மார்க்கெட்ல வெளி சைட் ஒன்றுக்குள்ள வந்துட்டோமே. 45 ரூபா மொத்தமா மெல்லி சொண்டு அடிக்கிறது வேண்டாம். அடிக்கிறது தான் வேண்டியது. லைட் அடிக்கிறது இப்ப இடிக்கிறது. என்னடா தம்பி 10 ரூபா. என்ன மாதிரி சைனா மார்க்கெட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா இல்ல? இருக்குதுதான். அந்த எங்கட பட்டா மாதிரி வராதா? முறை எங்கட அந்த இதுக்குள்ள கொஞ்சம் பெரிய நான் பாப்போம். என்ன துறப்பெல்லாம் பெரிய பெரிய துறப்புகள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இது வாகனங்கள் கழுவுற துறைக்கிற பொருட்களை எல்லாம் வெஹிக்கிள் ஏரியா. அந்த வாகனம் கழுவுற சீட்டுகள் அதுக்குரிய உபகரணங்கள் ஃபுல்லாவே இதுக்குள்ளதான் விக்குது. கேளுங்களேன் ஐயா, சர்வீஸ் பம்ப் இருக்காண்டு வாங்கள்ட்ட. வாகனத்தை அடிச்சு கழுவுற அது இங்க போகணும். அதை ஒருக்கா கேளுங்க. அதையும் கேட்டுட்டோம்னா நாங்க இந்த தம்பி அப்படியே போற வழியே இல்ல. இந்த சின்ன ரேடியோக்கள் அளவான செட்டு அதான் சொன்னான். இப்ப இதுக்குள்ள பார்த்து கொஞ்சம் அளவாய் இதெல்லாம் ரேடியோ தான். அது ரேடியோ பாக்ஸ் ஆயிட்டாங்க. அம்மி கல்லு மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அழகழகா ரேடியோ கொஞ்சம் ரேடியோ இதெல்லாம் ரேடியோ தான். ரேடியோ, வாகன கேமரா, வெஹிக்கிள் கேமரா. என்னப்பா இல்ல அம்மி கல்லு மாதிரி. அப்ப எங்கதான் உங்களுக்கு கொஞ்சம் எங்கடா அந்த முந்தி வரும் அந்த ஸ்பீக்கர்கள் அதைத்தான் கேக்குறேன். அந்த ரேடியோக்கள் தெரியா? இது என்ன இல்ல இது புது மாடல் பாரமா இருக்கு. சின்ன நாடு போகணும். சும்மா கொண்டாங்க 2 உண்டு தூக்கி கூட்டக்கூடிய பெரிய இதெல்லாம் இதுதான். நல்லா இருக்கு. இது என்ன போட்டோ இது எவ்வளோ போட்டு எவ்வளோ இதோ
இதுல பக்கெட்டோட எடுப்போம் சிவப்பொண்டு பச்சி ஒன்று எடுப்போம் தான் உதவி எடுப்போம் இல்லை சும்மா உண்டு எங்களோட தற்காலிக இதுக்கு தாங்க இது ரெண்டா வேண்டும் 20 40 ரெண்டு போ கிலோ 300 கிலோ இருக்கலாம் 300 வேண்டாம் அவங்களே 100 வேண்டாம் அப்ப என்ன வெட்டி பாதியா தரல இல்ல 100 உள்ளதை எடுக்கிறான் இது இவ்வளவு கிலோ போட்டுருக்கு இது 200 எத்தனை இருக்கலாம் அது தெரியும் எனக்கு அவளா விலைக்காத வேண்டது 100 ரூபாய் தான் கூட இது வந்து இரும்பிக்கு வந்து ராபர் எந்த நாடு சைனா China. சைனா வெட்டி சார்ஜ் சொல்லுப்பா மிஸ் ஆயி ไม่ใช่ใส่ถ่าน வெட்டி நீ சார்ஜ் மீ மே கூட்ட போறாங்க என்ன எடுக்க போறீங்க 2 கிலோ 5 கிலோ 6 கிலோ பாரம் அவ்வளவு இருக்குண்டு இது வந்து என்ன பிடிச்ச ஐட்டம் என்ன சொல்லுங்க அப்போ இந்த மணிக்கூடுவல் மட்டும்தான் நல்லா இருக்கு ஓ இந்த மணிக்கூடுவல் வீடுகள்ல வச்சா வித்தியாசமா இருக்கும் வெளிநாடு போய் கொடி என்னட்ட மாதிரி புது வீடு கட்டுறோம் தானே இதுல கீழே இந்த மணிக்கூடு இந்த கரண்ட்ல அது பெருசு இல்ல சின்ன நல்லா இருக்கு அந்த மணிக்கூடு இது 350 இப்பத்தே வீடுகள்ல இருக்கு கரண்ட் தானே இல்ல பேட்டரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலை என்ன 380 ரூபா நான் இதுல பார்த்த அளவுல என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சேன் வெளிநாட்டுக்காரருக்குன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விலை ஒன்று வச்சிருக்கிறாங்க உருவத்துல மாற்றமா இருந்தா அந்த இங்க மொழியில கதைச்சா ஓ அது ஒரு ரேட் அதுவே வெளியே இருந்து கதைக்கணும்னு சொன்னா அவைகளுக்கான ஒரு ரேட் வந்து ஓ ரெண்டு விஷயத்தையும் இங்க அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது வந்து இந்த மக்கள் வந்து அதைத்தான் செய்யணும் எல்லாருக்கும் ஒரே விலையில விற்கிறதுன்றது இல்ல எங்கட இலங்கையிலயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது வீடியோ ஒன்று எடுத்து போட்டா தான் வைரல் ஆகும் போல நடக்குது அரை டைம் ஒரு பொருளை விலை கேட்டு வீடியோ ஒன்று எடுத்து போடத்தான் இருக்குது வாங்க அங்கால நிறைய பொருட்கள் இருக்கு ஒரு போய் பார்த்துட்டு சைனா மார்க்கெட் மணிக்கூட்டு எடுத்துட்டு டேட் டைம்கள் எல்லாம் வேலை செய்யுது அண்ணா மணிக்கூட டேட் டைம் ஒன்றும் வேலை செய்யணும் இதுல டேட் இல்லாம இருக்குதா முழுக்க வேலை இல்ல நல்ல மணிக்கூடு இப்பத்தே இதுக்கு டிஜிட்டல் இந்த காலத்துக்கு இதுதான் வச்சிருக்கேன் புது வீடு கட்டுறோம் புது வீடு கட்டுறீங்களா அப்போ சட்டப்படி 2 மாடி வீடு அப்ப முன் கோலுக்குள்ள உண்டு நல்ல பெயிண்ட் அடி வேலை வேலை முடியுது இப்ப அதை கொண்டு அப்படியே வச்சிருவான் அலுமாரி புது வீட்டுல அடுத்தடுத்த மாதம் புது வீடு போகலாம் பார்த்துட்டு போய் பால் குடிக்கலாம் பிரச்சனை இல்ல எத்தனாம் தேதி என்ற ஓபன் விழாவை அவர் சொன்னீங்கன்னா பால் குடிக்கிறார்கள் வந்து அதையும் வீடியோ பண்ணி போடுவோமா எல்லாம் போட்டு விடுவோம் அதுல காசு கிடக்கப்பா சைனா மார்க்கெட் நல்லா இருக்குது பொருட்கள் இப்ப இலங்கையில பிரைஸ்ல இலங்கையில விலையில இருந்து பாக்கக்குள்ள மலிவா தான் இருக்கு பொருட்களோட விலை வந்து ஆனா அத எங்களுக்கு தரைக்குள்ளதான் இந்த மாதிரி கொஞ்சம் விலையை கூட தர்ற மாதிரி இருக்குது மற்றபடி மற்றவர்களுக்கு வந்து குறைய வந்து கொடுக்கணும் கால்குலேட்டர் ஐட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் விற்பனை ஆகிக்கொண்டு சைனா மார்க்கெட்னு சொல்லி கூடுதலா சைனா பொருட்கள் தான் இங்க வந்து விற்பனையில இருக்கிறது இது வந்து அந்த எங்களோட பொடியில் இழுப்பாங்க என்னத்தை நாசமாக்க போறாலும் என்ன கேக்குறீங்க என்ன சாமான் கட்டுறீங்க இந்த பானங்கள் ஒரு மிஷின் அதான் கட்டுனீங்க ஒரு தடவை விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் நீங்க அதை பின்பற்றுவீங்க எல்லா கடையிலும் கத்திரிக்கோள் கத்தியை அடிச்சு போட்டு சும்மா கடைசி முடிவுல அந்த கம்பியை சும்மா மடிச்சு விட்ட மாதிரி இருக்குது இரும்புல தனி இரும்புல கத்திரிக்கோள்ல இவங்களே அடிச்சு செய்திருக்கிறாங்க கொஞ்சம் ஹெவியான பொருட்கள் வெட்டுறதுக்கு சரி பூனையும் கொண்டு புடியே போயிட்டாள் பூனையும் கொண்டு போயிட்டால் ஆளுக்கு பேங்காக்ல நிக்கிற அளவு இல்லையா ஆளுக்கு தெரிஞ்சால் ஏர்போர்ட்டு போயிட்டாள் அவள் இதுல வச்சுட்டு போயிருக்கிற சாமான் பொறுமதியானது போனோட பொறுமதியான அதால ஒன்றுக்கும் யோசிக்காது சரி இதுல என்னத்தை அவ்வளவு பொறுமதி இருக்கப்போ பேக் பானபடியா கொஞ்சம் பெருவாள் போலாம் கிடக்கு போன் கவர் இது பண்ணுவோம்
இங்கே இந்த இதுகள்ண்ட கமர நான் காணும் நான் காய் யார் காணக்கூடும் சம்பதியா சொல் பெண் பனித்துளியே தொளமில்லென பேசும் படும் புல்வெளியே. இதுல வந்து பாத்தீங்கன்னா சோள வியாபாரம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. சோளத்தை அவிச்சிருக்கணும், ஏதோ ஒரு கிழங்கொண்டு இருக்குது. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காயை வந்து இந்த மாதிரி விராண்டி வச்சிருக்கணும், அதையும் சேர்த்து கொடுக்கறது. அது ஒரு தொழிலா வந்து இருக்கு, சிறு சுய தொழில். இடத்துல சோளம் கொஞ்சம் சோளத்தை கொஞ்சம் டிஷ்யூ எல்லாம் வச்சு அப்படி போட்டு கொடுக்க மாதிரி. இன்னும் இருக்கான சைனா மார்க்கெட்டோட தொடர் இதெல்லாம் மலிவன்றீங்களா? 60 ரூபான்னு சொன்னா சரிதானே? எங்கட நாட்டுக்கா 600 ரூபாய் 500 ரூபாய்க்கிட்ட வருது. சில காசை மட்டும் குறைச்சி விட்டுருக்காங்களா ஐயா, சின்ன தாள் மாத்திர விதத்துல. இப்ப 1000 ரூபாண்டா 10,000 ரூபாய் காசு, அவ்வளவுதான். இது பவுனா ஐயா இல்ல பித்தளையோ? சங்கமுலாம் 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 பூசி வந்த அங்கம் ஒரு அழகு, அந்த வீரல் கோதுகின்ற கை வீரல்கள் அழகு. தடிய வச்சுண்டு வங்கல் படுத்துறவா எல்லாத்தையும் போட்டு கலக்கி அவிஞ்சதுகள் அவிஞ்சாததுகள் எல்லாம் போட்டு சுத்துப்படுது. சூப்பர் சூப்பர் பொம்மை. உன் சமையலறையில் நானும் பாசக்கரையா. அது ஒரு வேற செக்ஷன், இது ஒரு வேற செக்ஷன். என்னென்ன க்ரீம் ஐட்டம்ஸ், பிள்ளைகளுக்குரிய ஆடம்பர பொருட்களுக்குரியது இதுதானே. இங்க பாருங்களேன் தம்பி, இந்த டவ் சோப் போடணும்டா, ஃபுல்லா தோடு ஸ்லைட். தம்பி டவ் சோப் எங்க இங்க இல்ல, நீங்க மயூரியா கொண்டு விட்டுருக்கோம். எத்தனை மணிக்கு வந்த? சும்மா கொண்டு அவளை அங்க கொண்டு விட்டு அவள் கிடக்குற காஜுகள் எல்லாத்தையும் பிள்ளைக்கு ஒழுங்குபடுத்திட்டு அவளை ஒரு அனுப்பணும். 36 ரூபாய். என்ன பங்கு பூக்கள் சரி, அவனை காண இல்ல, பொடியனை காண இல்ல. வாங்க, நாங்க டாக்ஸி எடுத்து போயிடுவோம். இது பேக் கடை. 30, 110 மலிவா இருக்கா? 200 அப்படி போட்டு கிடக்குது. மாலையல், கலர் மாலையல். இது அந்த குவளையல், என்ன சிகரெட் பத்திர அந்த தண்ணி தண்ணியல் விட்டு எடுக்கிற குவளையல்.
தலைமுடி இல்லாதவங்களுக்கு இப்ப முடிமை தேவை, இன்ன மாடல் கொண்ட தேவை அப்படின்னு சொன்னா மற்ற கலரும் இருக்கு. ஓ இங்க கலர் கலரா அந்த ஷோவுல போட்டு வச்சிருக்க ஒரு முடி அப்படியே தூக்கி தலையில வச்சு விடணும். இழுக்கிறது சீப்பு போடுற வேலையே அந்த கிடையாது. வேலையே இல்லை. இங்க ஒரிஜினல் முடியாது, டூப்ளிகேட் முடியாதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தலையில புடிச்சு வெங்கட வைக்கோண்டா பொம்பளை தலையில விழாப்பழம். தலையில புடிச்சு ஆட்டுப்பட்டா தான் தெரியும் யாருக்கு ஒரிஜினல் முடியும். சைனா மார்க்கெட்ல இப்போ ஒரு சைட்டால பார்த்து அடுத்த சைட்டுக்கு வந்துட்டோம் நாங்க. அது சரி, சைனா மார்க்கெட்ல எங்கட நைனா விட்டுட்டு வந்துட்டோம். ஓ சைனா மார்க்கெட்ல எங்கட நைனாவை காணையில அவர் ஒரு கத்தடி பிடிக்கணும் பாருங்க. புழக்கத்துல இருக்குது. அப்படியே இதுல நின்று நைனாவை ஓடையால தான் வந்தாங்களா. சைனா மார்க்கெட்ல நைனாவை காண இல்லையே, எங்க போன? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பஸ் ஏசி பஸ். என்ன ஆள் இல்ல அடிப்பம் போகணும். Apa